இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதம் தொடங்கி வேகமாய் முடிந்துவிட்டது. ஆனால் கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார். பாடுகள் ஒரு பக்கம், இழப்புகள், கஷ்டங்களை நாம் சந்தித்திருந்தால் அந்த மாதத்துல கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறாரே. ஆனால் தொடர்ந்து ஏன் ஓட முடியாத பாக்கியத்தை கொடுத்திருக்க, அதற்கு நாம் நன்றி செலுத்தித்தான் ஆக வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இயேசு பூமியில் இருந்த நாட்களில நடந்த ஒரு சம்பவம். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்கே போகிற வழியில 10 குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று சத்தமிட்டு, இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இறங்கும், குஷ்டரோகத்தினால் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் சொல்லும் பொழுது இயேசு மனம் இறங்கி, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் சொல்லுகிறார். அவர்களும் கீழ்ப்படிந்து போகும்பொழுது போகிற வழியிலே 10 பேருடைய குஷ்டரோகமும் சுகமாகி விடுகிறது. அதில் ஒருவன் மட்டும் திரும்பி இயேசுவிடம் ஓடி வருகிறான். இயேசுவே, எங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது, நாங்கள் ஆசாரியிடம் காண்பித்து விட்டோம், நன்றி என்று சொல்லும் பொழுது இயேசு ஆச்சரியப்படுகிறார். அவனை தட்டி கொடுத்து ஆசீர்வதித்து விட்டு, ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? 10 பேர் அல்லவா சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள், 9 பேர் வரவில்லையே. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நாம் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தாலே தீமைகள் நம்மை விட்டு விலகி போய்விடும். அதோடு மட்டுமல்ல, சிந்தனையிலும் ஒரு சமாதானம் நம்மை முழுவதுமாய் ஆட்கொண்டு விடும். ஆனால் அதை மறந்து விட்டு அல்லது அதை நினையாமல் அதை பெரிதுபடுத்தாமல் பிரச்சனைகளையே பெரிதுபடுத்துவோமானால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், இது எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும். அந்த ஒரு தீமையை தான் நாம் பிடித்துக் கொண்டு இருப்போம். அல்லது ஒரு நபர் விரோதமா பேசுவாங்க, மற்றவெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, உங்களை நேசிப்பாங்க, தைரியம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற, பார்க்கிற, சொல்லுகிறது தான் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். இந்த காரியங்கள் நம்ம விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பாதத்தில் இந்த மாத கடைசி நாளில் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நடத்தி வந்தீரப்பா, உம்முடைய கிருபை கொடுத்தீங்க. எவ்வளவு உஷ்ணம் நிறைந்த அந்த நாட்கள், எவ்வளவு பேர் வெயிலினால் கூட இன்னைக்கு தாக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோமே. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? ஒரு அருமையான குடும்பம், கணவன், மனைவி, 3 பிள்ளைகள், மொத்தம் 5 பேர். ஒரு இடத்துல சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஃபுட் பாய்சன் வந்து விடுகிறது. வாந்தி, மயக்கம், தலைவலின்னு சொன்ன உடனே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார். அங்குள்ள மருத்துவமனையில் மருத்துவர் வேகமாக அட்மிஷன் போட்டு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாவற்றையும் பார்த்து ஒரு நாள் நல்லா எல்லாம் ரெக்கவரி ஆகி நார்மலாகி விடுகிறார்கள். அடுத்த நாள் பணத்தை கட்டிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்தின் தலைவர் டாக்டரை பார்த்து, டாக்டர், நீங்க ஏதாவது கன்செஷன் கொடுக்க கூடாதா? நாங்க 5 பேர் பாதிக்கப்பட்டோம், 5 பேரும் உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இருந்திருக்கிறோம், நீங்க கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி இருக்கு, பணம் ஏதாவது குறைச்சிங்கன்னா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தானே அப்படின்னு கொஞ்சம் புலம்ப ஆரம்பித்தார். அவங்க மனைவி உடனே சொன்னாங்க, ஊசி போட்டதெல்லாம் ரொம்ப வலிக்கு டாக்டர், எனக்கு என்னமோ அதுல ஒரு அன்கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குறைய சொன்னாங்க. உடனே அவங்களுடைய மூத்த மகன் சொன்னா, பெட் எல்லாமே இங்க எதுவுமே நல்லாவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு குறைய சொன்னான். அடுத்த ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சது, அமைதியாவே இருந்தா உண்மை சொல்ல. கடைசியில ஒரு குட்டி மகள் சொன்னான், அங்கிள், நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, எல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு, நான் வயிற்று வலியோட வந்தேன், ஜுரத்தோடு வந்தேன், நீங்க போட்டீங்க, இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, நீங்க உடனே எங்களை அக்செப்ட் பண்ணி அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்க எல்லாருமே இன்னைக்கு சுகமாயிட்டோம், தேங்க்யூ சோ மச் டாக்டர் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த டாக்டர் அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து காட் பிளஸ் யூன்னு சொன்னாராம்.
மற்றவங்க பாருங்க எல்லாம் குறை சொல்றாங்க, அதை கூட அவர் பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு நாமும் இந்த சிறு குழந்தை மாதிரி தேங்க்யூ சொல்றோமா ஆண்டவருக்கெல்லாம், மற்றவங்கள மாதிரி ஆண்டவரே என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் மட்டும் இப்படி இருக்குது, மற்றவங்க எல்லாம் சொல்லி இப்படி புலம்பிட்டு இருக்கிறோமா? இந்த மாத கடைசியில அதெல்லாம் ஓரம் கட்டிட்டேன். செய்த நன்மைகள் 1000 சொல்லி சொல்லி பாடத்தக்கதாய் செய்து பாருங்க. புதிய மாதத்துக்குள்ள புதிய நன்மை நமக்காய் காத்திருக்கிறது. புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஆண்டவரை கிட்டிச் சேர முடியும். அவருடைய அன்புல இன்னும் வளர முடியும். இந்த உலக ஓட்டத்தை ஜெயமாய் குடும்பமாய் ஓடி முடிக்க முடியும். பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். பரலோக ராஜ்யம் நம்ம சொந்தமாய் மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மாதத்தின் கடைசி நாளிலே எங்களை முகங்குப்புற தாழ்த்தி உடைய பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தி வந்து நிற்கிறோம் அப்பா. பாடுகள் தான், ஆனால் அதன் மத்தியில் எங்களுக்கு பலன் கொடுக்கிறீங்கப்பா. பாதை காட்டி வாரீங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதை காட்டிலும் வேற என்னப்பா எங்களுக்கு வேணும்? தொடர்ந்து கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இதுவரை நடத்தினர் போல வரப்போகிற நாட்கள் நடத்துவீராக. இந்த மாதத்தில் அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இழப்புகளை சந்தித்த குடும்பங்கள் இருக்கலாம், பலவீனமானவர்கள் இருக்கலாம், நஷ்டத்தை சந்தித்தவர்கள் இருக்கலாம், கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், அதிர்ச்சியான செய்திகளும் வாழ்க்கையில வந்து உள்ளங்களை உடைத்திருக்கலாம். எதுவானாலும் அவைகள் எல்லாவற்றும் நன்மைக்கு எதுவாய் மாற்றிக் கொடுக்காமல் முடியும். தீமையை நன்மையை மாற்றுகிறவர் அப்பா. வண்ணாந்தரத்தில் வலியை உண்டாக்குகிறவர், கண்ணீரை தொடைக்கிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர். எல்லா வேதனைகள் நீங்கி சுகமாக்கி புதிய மாதத்துக்குள் புது உற்சாகமாய் போக உதவி செய்வீராக. சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீண்டும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகனமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாதம் முழுவதும் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை நோக்கி பார்த்து அவரை உறுதியை பிடித்துக் கொள்வோம். புதிய மாதத்துக்குள் புது உற்சாகத்தோடு கொண்டு போவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.